ஏண்டி ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு, உங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னே புருஷனை மறந்துட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் 2 நாளில் வந்துடுவேங்க. இன்னும் 2 நாள் ஆகுமா? அப்போ நானே சமைச்சு சாப்பிடணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நான் வீட்டு வேலைக்காரி வர சொல்லியிருக்கேன், அவள் எல்லாமே பார்த்துக்குவா. வேலைக்காரியா? நல்லா வேலை பார்ப்பலா? சூப்பராக வேலை பார்ப்பாங்க. சரி சரி, நீ கூட ஒரு 10 நாள் இருந்துட்டே வா, நான் பார்த்துக்கிறேன். சார் சார் யாருமா நீ? சார், மேடம் வீட்டு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க உட்காருங்க. உட்காருமா. இல்லை பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட உட்காருமா, நம்ம பிள்ளை என்ன. உன் பேர் என்னம்மா? என் பேர் சரசு. என்னென்ன வேலை தெரியும்? நான் வீட்டு வேலை எல்லாமே பார்ப்பேன், அது போக சமையலும் செய்வேன். அப்படியா? 2 நாளாக நானே சமைச்சு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. உன் கையால் நல்ல சமையலாக சமைச்சு கொண்டு வாம்மா. ஓகே சார், நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் சார். அதான் கிச்சன் ரூமு. சரசு, இன்னும் இவ்வளோ கழிச்சு போயிருக்க? வேர்த்து வடியுது. இந்தா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட. இல்லை பரவாயில்ல சார், இருக்கட்டும். பரவாயில்ல இருக்கட்டும். இந்த மாதிரி யாரும் வேலை பார்த்தது இல்லை. சாப்பிடு பிடிச்சி. சரசு, நான் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. வீட்டில் பாத்திரம் விளக்குறது, கூட்டுறது, பெருக்கிறது எல்லாமே நான் தான். என் பொண்டாட்டி ஒரு வேலை கூட பார்க்க மாட்டான். நீ வந்ததே வந்த, எல்லா வேலையுமே நீயே பார்த்துட்ட. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உன்னைய பார்த்தா பாவமாகவும் இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சார் பண்ணுறது, எங்கள் பொழப்பு இப்படி. உங்களை மாதிரி நாங்களும் வசதியாக இருந்தால்
இந்த வேலையை ஏன் சார் நாங்கள் பண்ண போகிறோம்? சரசு, அப்படி மட்டும் சொல்லாத. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். அந்த நல்ல மனசு இருக்கே, அது யாருக்கும் வராது. அந்த மனசு ஓங்கிட்ட இருக்கு. உனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். பணம் எவ்வளோ வேணாலும் தர்றேன். உன்னைய சந்தோஷமா வச்சுக்கிறேன். சரிங்க சார். சரசு, என்னை மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி என்கிட்ட பாசமாகவே இல்லை. ஆனால் உன்கிட்ட அந்த பாசத்தை பார்த்தேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். லாஸ்ட் வரைக்கும் உன்னை கண்கலங்கமாக வச்சுக்கிருவேன். உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு சம்மதமா? கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு. உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்களே என்னை கைவிட்டுறாதீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நாம தான் அதை கடந்து போகணும். உனக்கு என்னைய பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு. நாம வாழ்ந்து காமிப்போம். நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்.